இயேசு கிறிஸ்து உண்மையிலே மரித்தாரா? பரிசுத்த வேதாகம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆனால் குரான் சொல்கிறது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று. அப்போ இது ரெண்டுல எது உண்மை? யோவான் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, முதலாவது இந்த யோவான் யார்? யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய மிக நெருங்கிய சீடர். அதாவது எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவோடு இருப்பவர், இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பில் சாய்பவர், இயேசு கிறிஸ்துவோடு தங்கி இருப்பவர். ஸோ அவர் என்ன எழுதுகிறார்? 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அந்த வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவின் இடத்துல கொண்டு வராங்க. வந்த உடனே யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கென்று ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது, அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தேவகுமாரன் என்று சொல்லுகிறான். அப்படி சொன்னாலே அது தேவ தூஷணமாச்சே, அப்போ அவன் கொல்லப்பட வேண்டும் என்று யூதர்கள் சொல்றாங்க. ஸோ நம்ம புதிய ஏற்பாடுல சுவிசேஷ புத்தகங்கள்ல எல்லா புத்தகங்களும் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் ஒரு தேவகுமாரன் என்றும் தான் ஒரு மனுஷகுமாரன் என்று சொன்னார். ஸோ இப்படி சொல்றதுனால தான் யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது தேவதூஷணம். ஒருவர் தேவதூஷணம் சொன்னாலே அவர் மரணத்துக்கு பாத்திரர். அந்த காரணத்தினாலேயே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா, சிலுவையில் அறைகிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவதூஷணம் சொன்னார் என்று சொல்லி. ஆனால் குரான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த புத்தகங்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதை குறித்து பேசுகிறது. 4 ஐவிட்னஸஸ் இயேசு மரித்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு ஐவிட்னஸ் இல்லாத குரான் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று சொல்லுகிறது. இது எந்த அடிப்படையில் உண்மை? குரான் மிக தெளிவாக உண்மையை மறைக்க பார்க்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தாரா? வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.